வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு நம்ம வீட்டு செப் சேனல்ல தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ தேங்காய் பால் பிரியாணி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம். நெய் 50 ml, தேங்காய் எண்ணெய் 100 ml, பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 6, மராட்டி மொக்கு 2, அன்னாசிப்பூ 2, ஜாதிபத்திரி சிறிது, கல்பாசி சிறிதளவு, பிரிஞ்சி இலை 4, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 5 எடுத்து நீல வாக்கில் மெலிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கல் உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 10, சிவப்பு மிளகாய் 3, புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப், சோம்பு அரை ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், முந்திரி 10, தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 800 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து அதை ஒரு கப்பில் அளந்து வச்சுருக்கேன். நாம் இப்போ எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அதே கப்பால் தேங்காய் பால் 1.5 கப் அளவுக்கு எடுத்து வச்சுப்போம். நாம் இப்போ அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதை ஒரு 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற போட்டுடுவோம். வாங்க இப்போ சுவையான தேங்காய் பால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நெய்யையும் எண்ணெயும் சேர்த்துப்போம். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற பைசஸை அதில் போட்டு பொரிய விட்டுடுவோம். பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துப்போம். இப்போ அதிலேயே பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே புதினா கொஞ்சமாகவும் கொத்தமல்லி இலை கொஞ்சமாகவும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அதில் எடுத்து வச்சிருக்கிற சோம்புவையும் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தயிர் 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலை அதில் சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பெரிய கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ தேங்காய் பால் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வடிகட்டி வச்சிருக்கிற அரிசி இதில் சேர்த்துப்போம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அதை ஒரு டைம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ அதில் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை கொஞ்சமாக தூவி விட்டுப்போம். இப்போ அதில் கலருக்காக சிவப்பு பச்சை மிளகாய் 3 சேர்த்து குக்கரை மூடியை போட்டு மூடி விட்டுடுங்க. குக்கரில் மேலே காற்று வந்ததுக்கப்புறமா விசிலை போட்டு குக்கர் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா கேஸை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு குக்கரில் விசில் அடங்கினதுக்கப்புறமா தேங்காய் பால் பிரியாணியில் இந்த வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை அதில் சேர்த்துருவோம். முந்திரி பருப்பை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு குக்கரை மறுபடியும் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சூடாக தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுன்னு. தேங்காய் பால் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.